ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையோர போலீஸ் நிலைய பணிகளுக்கு மீனவ இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். வரும் டிசம்பர் 7ஆம் தேதி நடக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெறும் இந்த தேர்வில் பங்கு பெறுவோர் கடற்கரையோர பகுதிகளில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதிற்கு உட்பட்ட நல்ல உடற்தகுதி பெற்றவர்களாக நீச்சல் தெரிந்தவராக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையோர போலீஸ் நிலைய பணிகளுக்கு இப்போதைக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டிசம்பர் 7ஆம் தேதி உங்களுக்கு ஆட்கள் டேரெக்டாக நடக்க போகுது. ஸோ பங்கேற்க விருப்பம் இருக்கவங்க 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும். நல்ல உடல் தகுதி கேட்டிருக்காங்க. அதேமாரி நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கரைக்கரையை ஒட்டிய மாவட்டமாகும். 5 கிராமம் தொடங்கி கன்னியாகுமரி, குளச்சல் அந்த மாதிரி பல்வேறு 70 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்நிலையில் கடற்கரையை ஒட்டியுள்ள காவல் நிலையங்களில் நீச்சல் தெரிந்த மீனவ இளைஞர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவருடைய உத்தரவுப்படி மாவட்ட கடற்கரையோர காவல் நிலைய பணிகளுக்கு 24 மீனவ இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விருப்பமுடைய மீனவ இளைஞர்கள் குமரி மாவட்ட சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களை வருகிற 5ஆம் தேதிக்குள் நேரில் விருப்ப மனு, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கலந்து கொள்பவர்களுக்கு 7ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் ஆட்கள் தேர்வு சரியாக காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையோர பகுதியில் வருஷம் அந்த 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஊர் காவல் படையில் பணிபுரிய விருப்பம் உள்ள மீனவ இளைஞர்கள் தேர்வில் கலந்து கொள்ள வரும்போது மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரியிடம் மீனவர் என்ற சர்டிஃபிகேட் பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தேர்வுக்கு போகும்போது மீனவர் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. உரிய மீன்வளத்துறை சான்று இல்லாவிடில் மீனவர் என்பதை உறுதி செய்யும் பொருட்டு ஜாதி சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஊர் காவல் படையில் பணிபுரியும் விருப்பம் உள்ளவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள வரும்போது மாற்று சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், ஜாதி சான்றிதழ் மற்றும் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் நேரில் ஆஜராக அறிவுறுத்தப்படுகிறது. இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் கடற்கரையோர போலீஸ் பணியுடன் இணைந்து பணிபுரிய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஊர் காவல் படை மாரி இதை கடற்கரையோர இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. மொத்தம் 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளரும் கண்டிப்பாக நீங்கள் மீனவராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீனவராக இருப்பதற்கான எவிடன்ஸாக நீங்கள் மீன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க, அல்லது ஜாதி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் மீனவர் என்பது குறித்து இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு அவங்க அப்ளை பண்ண பாருங்கள். 5ஆம் தேதி அன்றைக்கி அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி 7ஆம் தேதி டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான அந்த தேர்வு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலுக்கான எக்ஸாம் மாரி தான் வைப்பாங்க. ஸோ ரெடியாக அந்த டாக்குமெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கலந்துக்க பாருங்கள். ஒருதா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.